ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ராஜயோகம் இருப்பவரால் மட்டுமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்க முடியும். இதை கேட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம்தான் என் செல்லமே, ராஜயோகம்தான். உன் மனதில் உள்ள சந்தேகங்களை தவிர்த்து விடு. உன் முடிவுகள் சரியாக இருக்கும் என்று மட்டும் நம்பு. இந்த சாயப்பா உன் பக்கபலமாக நான் இருக்கிறேன். விரைவில் உன் குழப்பங்களை எல்லாம் நீக்கி தெளிவு பிறக்கச் செய்வேன் என்று சொல்லவே கவலைப்படாதே. இனி உன் வாழ்வில் வரவிருக்கும் நாட்கள் மிகவும் இனிமையானதாகவும் மன அமைதியை தரக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். நம்பிக்கையோடு இரு. ஆம் செல்லமே, நீ அவசரப்படுவதால் ஒரு காரியமும் வேகமாக நடக்காது. நீ அவசரப்பட்டு கொண்டே இருப்பதால் எந்த ஒரு காரியமும் உடனேவும் நடக்காது. பொறுமை கொள், நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லது வந்து சேர வேண்டிய நேரம் உண்டு. அதற்காகத்தான் அந்த நல்ல நேரத்தை நிர்ணயிக்கின்றேன். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆம் செல்லமே, பிறர் கூறும் அறிவுரைகளை விட உன் உள்மனது சொல்வதை மட்டும் கேள். உன் முடிவுகளை குழப்பமின்றி சரியாக எடுப்பாய். அது நிச்சயமாக உன்னை சரியான பாதையில் கூட்டிச் செல்லும் என் செல்லமே. உனக்கு தாய், தந்தை, குரு என அனைத்துமாக நான் உன் அருகில் இருக்கும்போது ஏன் கவலைப்படுகிறாய் என் செல்லமே? கவலைப்படாதே. இன்று உன் உடலிலும் மனதிலும் ஏற்பட்ட சோர்வு நீங்கும். உன் கவலைகளை களைந்துவிட்டு அமைதியாக இரு. நிச்சயமாக உனக்கான நல்லதொரு பாதையை உன் சாயப்பா வழி நடத்தி காட்டுவேன். ஏன் கவலைப்படுகிறாய்? உன் அனைத்து சுமைகளிலையும் என் பாதங்களில் வைத்துவிடு. இன்று நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலிலும் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும். பயந்து விடாதே. நீ உன் வாழ்வில் நல்ல நாட்கள் வர வேண்டும் என்று ஏங்குவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உன் ஆசைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். இதோ அதற்கான நல்ல நாட்கள் வந்துவிட்டன என் செல்லமே. உன் மனம் இன்று முதல் அமைதியும் ஆனந்தத்தையும் மட்டுமே காணும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எல்லாவற்றையும் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன். கவலைப்படாதே. உன் கடந்த காலத்தை எண்ணி வருந்தாதே. உன் எதிர்காலத்தை எண்ணி பயப்படாதே. நான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். நீ படும் வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். விரைவில் உன் கஷ்டங்களை அனைத்தும் நீக்குவேன் என் செல்லமே. உனக்கு தேவையான செல்வத்தையும் வளத்தையும் நான் வழங்குவேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக மட்டுமே இரு. உன் மனதை பிடித்து வரும் துயரத்தையும் கவலையையும் உன் சாயப்பா தெளிவாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எந்த விஷயத்தை நினைத்து தற்சமயம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயத்திலேயே உனக்கு சர்வ நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி உன் மனதை குளிர்விப்பேன். உன் வாழ்க்கையில் துன்பங்கள் இனி நீடிக்காது என் செல்லமே. அவை அனைத்தும் மறைந்து இன்பங்கள் நிரந்தரமாக நிறைந்து விளங்கும். இனி உன் கண்களில் கண்ணீருக்கு இடமே இல்லை. மகிழ்ச்சியே உன் துணையாக நிற்கும். இந்த சாயப்பாவின் அருள் உன்னை சுற்றி காத்து உன் ஒவ்வொரு நாளையும் புதிய நம்பிக்கையிலும் ஆனந்தத்திலும் நிரப்பும் என் செல்லமே. கவலைப்படாதே. நிச்சயமாக ஒரு நாள் நீ என்னை நோக்கி நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். அந்த நாள் இப்போது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நான் நடத்தும் அதிசயங்களில் அர்த்தம் இப்போது உனக்கு புரியத் தொடங்கும். இன்பம் துன்பம் என்று நீ காண்பவை என் செயல் அல்ல. அந்த மாற்றங்களை கற்பனை செய்யும் உன் மனத்தின் மாயைதான். வாழ்க்கை தன் போக்கில் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் நீ பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த சாயப்பாவின் அருள் வந்து அந்த ஓட்டத்துடன் கலந்து விடுகிறது. ஆனால் அந்த அருளை உன் மனம் தயாராகி கொள்ளும் காலத்திற்குத்தான் கொஞ்சம் தாமதம். புரிகிறதா? பிரார்த்தனைகள் அனைத்தும் வீணில்லை என் செல்லமே. நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றத்தை நீ காண்பாய் என் செல்லமே. மற்றவர்களின் முன்னேற்றத்தை காணும்போது வியக்காமல் உன் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழியை தேடு. யாருடைய முன்னேற்றம் உன்னை வெகுவாக வியப்பில் ஆழ்த்தினால்
அதுவே உன் மனதினை சிறிதும் சிக்கலாக மாற்றும். அப்படி என்றால் நீ உன் வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்து விடுவாய். ஆனால் சுடர்மிகு அறிவையும் தியானத்தையும் உன் உள்ளத்திலும் வளர்த்து கொண்டால் அது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் பாதையில் வழி நடத்தும். எப்போதும் உன் முன்னேற்றத்தை, உன் குணத்தையும், உன் திறமையையும் வலுப்படுத்துவதே முக்கியம். மற்றவர்களை பார்க்காமல் உன் பாதையை நிலைத்திரு. அப்பொழுது உன் வளர்ச்சி உண்மையாகவும் நிரந்தரமாகவும் நிறைவேறும். என் செல்லமே, உன் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் உன் சாயப்பா நிச்சயமாக இருக்கும் வரை அது இலகுவாகவும் வளர்ச்சியாகவும் தான் இருக்கும். என் செல்லமே, கவலைப்படாதே. உன் மனதில் பெரிதாக தோன்றும் கவலைகளை குறித்து பயந்து நிற்க வேண்டாம். நீ என்னிடத்தில் வைத்திருக்கும் பிரார்த்தனைகளுக்கும் நம்பிக்கைக்கும் தான் அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். என் மீது உன் பாரத்தை முழுமையாக ஒப்படைத்துவிட்டு உன் மனதை அமைதியில் விடு. மகிழ்ச்சியாக இரு. மனதை அமைதியாக வைத்துக்கொள். எப்பொழுதெல்லாம் மனம் தடுமாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், சாயி சாயி என்று என் நாமத்தை மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் விலகி ஓடும். உன் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகம் நடக்க ஆரம்பிக்கும். என் அருள் காவலில் பாதுகாப்பாக இருக்கிறாய் என் செல்லமே. அதை மட்டும் நீ என்றும் மறந்து விடாதே. நீ நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த நல்லதொரு வாய்ப்பு உன் வாழ்க்கைக்கு வரப்போகிறது. இதோ அதற்கான நேரம் நெருக்கத்தில் இருக்கிறது. எனவே உன் மனதையும் உன் அறிவையையும் உன் திறமைகளையும் தயார் நிலையில் வைத்திரு. உன் உள்ளே ஒளிந்திருக்கும் மறைந்திருக்கும் ஒளி அந்த வாய்ப்பினை மூலமாக வெளிச்சமாக்கும். வெளிவரும். உன் மதிப்பு உணரப்படுவதை நான் தாமதப்படுத்தினாலும் அதை நான் ஒருபோதும் மறுப்பதில்லை. ஆம் செல்லமே, என்னை நோக்கி கோபம் படாதே. என்னை விட்டு பிரிந்து விடாதே. என் நினைவு இல்லாத ஒரு நாள் கூட உன் மன வலிமையை குறைக்கும். அது உனக்கு தேவையான சக்தி, தைரியம், தெளிவு, துணிவு இவை அனைத்தும் உன் பிரார்த்தனை வழியே உனக்கு வந்து சேரும் என் செல்லமே. ஆகவே நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் பிரார்த்தனை செய்வதை மட்டும் நிறுத்தாதே. ஏனென்றால் பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு என் செல்லமே. கவலைப்படாதே. காலம் மாறும், காட்சிகள் மாறும், உன் வாழ்க்கையின் திசை மாறும். இன்று கண்ணீரை தந்த பாதை நல்லதொரு நாளை வெற்றிக்கு வழிகாட்டும் என் செல்லமே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ ராஜயோகம் இருப்போரால் மட்டுமே இதை கேட்க முடியும் என்று சொன்னேன் அல்லவா? கேட்ட நொடி முதல் இதோ நீ ராஜயோகத்தில் திளைத்து சந்தோஷப்படப் போகிறாய் என் செல்லமே. நீ எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.